சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம விஜய் இருந்துட்டு நேரா நம்ம ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. "என்ன ஆண்டி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "என்னம்மா நான்லாம் இங்கே வரக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன ஆண்டி இப்படி போய் கேட்டுட்டீங்க? நீங்கள் வரலாம் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கோகிலாவும் அவங்களுடைய ஃப்ரெண்டும் ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. "என்னாச்சு ஆண்டி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "குமார பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்களா?" "இல்லைப்பா, நாங்கள் சாப்பிட்டு போகலான்னு தான் வந்தோம். பக்கத்தில் பில்டிங் வேலை போயிட்டுருக்குல்ல, அதை அப்படியே பார்த்துட்டு சரி டைம் ஆச்சு இப்படியே சாப்பிட்டுட்டு போயிடலான்னு இப்படியே வந்தோம்மா" அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. "சரிங்க ஆண்டி வந்து உட்காருங்க" அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. விஜயாவை பார்த்த உடனே கோகிலா இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக விஜயா இருந்துட்டு, "என்னை மன்னிச்சிடுங்க, டாக்டர் பட்டத்துக்காக ஆசைப்பட்டு தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க" அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. "அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் உங்கள் மருமக எவ்வளோ தங்கமான மருமகன் தெரியுமா? அவங்களுக்கு தான் நாங்கள் பூ ஆர்டர் கொடுத்தோம். ஆனால் கடைசியில் ஏசி வாஷிங் மிஷின் எல்லாம் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் வச்சுருக்காரு. அவங்க கடையிலேருந்தே நீங்கள் வாங்கிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு குடும்பத்திலேருந்தே மீனா எவ்வளோ நல்லது செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அவங்கள பற்றி நீங்கள் எவ்வளோ தப்பு தப்பாக சொல்லியிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோகிலா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் விஜய்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. "அப்படின்னா நீங்கள் மீனா கிட்டே தான் இந்த ஆர்டரை கொடுத்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஆமாப்பா" அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. விஜயா இருந்துட்டு, "இதுலேயும் இவ பொய் தான் சொல்லியிருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பற்றின எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதோட முடிச்சிருக்கு.